வணக்கம். எம்கசி மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு கண்டக்ட் பண்ணுற ஒரு எக்ஸாம் தான் அந்த புதுச்சேரி கோர்ட் எக்ஸாம் பற்றி நம்ம வந்து இன்றைக்கி மார்னிங் தான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கான ரிஜெக்ஷன் லிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர், அந்த ரிஜெக்ட் பண்ண கேண்டிடேட்ஸோட நேமு, அவங்களுடைய ஃபாதர் நேம் அல்லது ஹஸ்பண்ட் நேமு, அப்புறம் என்ன போஸ்ட்டுக்கு அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு டீடைல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, அவங்க வந்து இப்போ என்ன ரீசன்னால் இந்த பர்சனை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பர்சன்ட் டோட்டலாக வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஜ் பாரு, அதுக்கப்புறம் அண்டர் ஏஜ், அதாவது அவங்க சொன்ன ஏஜை விட பார்த்தீங்கன்னா அதிக வயசில் உள்ளவங்க அப்ளை பண்ணது. ஓகேங்களா, இந்த கம்யூனிட்டி இந்த கேட்டகரிக்கு இந்த ஏஜுக்குள்ளே தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதை தவிர்த்து அதுக்கு மேலே ஏஜ் உள்ளவங்க அப்ளை பண்ணது, இல்லாட்டி அண்டர் ஏஜ் அவங்க சொன்ன ஏஜ் இந்த சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ஏஜை விட பார்த்தீங்கன்னா கம்மியாக உள்ள வயசு நபர்கள் அப்ளை பண்ணது. இந்த மாதிரி ஏஜ் பார் அல்லது அண்டர் ஏஜ், இதனால பார்த்தீங்கன்னா 44 நபர்களை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட் வந்து நேட்டிவ் வந்து புதுச்சேரியா உள்ளவங்க மட்டும்தான். ஏன்னா அது புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கான ரெக்ரூட்மெண்ட்னா அங்கே உள்ளவங்க மட்டும்தான், அந்த யூனியனுக்குள்ளே உள்ளவங்க மட்டும்தான், அங்கே நேட்டிவாக வசிக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பக்கத்தில் உள்ள நியர்பையாக உள்ளவங்களும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இல்லாட்டி ஆந்திரா எங்கிட்ட உள்ளவங்க அப்ளை பண்ணியிருப்பாங்க போல். ஸோ அந்த மாதிரி நேட்டிவ் புதுச்சேரி இல்லாதவங்க அப்ளை பண்ணவங்க பார்த்தீங்கன்னா நல்லா செலக்ட் பண்ணி 523 பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இப்போ. ஓகேங்களா. அடுத்து மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க அப்ளை பண்ணும்போது அந்த தேவையான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அதை வந்து அதாவது சப்மிட் பண்ணாமல் தேவையான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனோ அல்லது அவங்க கேட்ட இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு தேவையான கேட்ட அந்த டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று இல்லாமலோ இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா 829 பேர்த்தை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் அண்ட் ஃபோர்த்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்லாம் கரெக்டாக சப்மிட் பண்ணியிருப்பாங்க, பட் ஆனால் ஃபீஸ் வந்து பே பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்படி பே பண்ணாததுனால, அதாவது பணம் கட்டாததுனால 191 நபர்களை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆக மொத்தம் பார்த்தோம்னா டோட்டலாக 44, 523, 829, 191 எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா 1587 நபர்களை பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து மொத்தமாக அப்ளை பண்ண மெம்பர்ஸில் 1587 பேர் டோட்டலாக வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்து 2 போஸ்ட் அப்ளை பண்ணியிருப்பாங்க, இல்லாட்டி 3 போஸ்ட் அப்ளை பண்ணியிருப்பாங்க, இல்லாட்டி ஒரே போஸ்ட் கூட அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ எத்தனை போஸ்ட் அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க முதற்கொண்டு அதையுமே மென்ஷன் பண்ணி அந்த பர்சனை வந்து இப்போ இந்த எக்ஸாம்லேருந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவர் வந்து நீக்கப்பட்டது தான். இனி அவர் வந்து தேர்வு அப்படின்றத எழுத முடியாது. அவருடைய அப்ளிகேஷனை வந்து அவர் விண்ணப்பத்தை நிராகரித்து விட்டார்கள். அதனால் தேர்வை வந்து எழுத முடியாது.